நம்ம வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலாள பஞ்சாயத்து கைலம்பட்டி காரிக்காலை உரிமையாளர் அன்பரசு. எத்தனை வருஷமான இந்த வடமாடு வச்சிருக்கீங்க? நான் 2014 வச்சுருக்கேன். வாங்கினது சின்ன கண்டாக வாங்கினது 3500 வாங்கினது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும்போது வாங்கினேன். அதோட ஆசை மாடு வாங்கி வளர்க்கணும்னு. அப்போ வாங்கின 3500 வாங்கி கண்டிலேருந்து இப்போ வளர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இடத்துல கட்டுறேன்னு ஒரே அதை கட்டியாச்சு. வீட்டில் வந்துக்கிட்டு எதுக்கு படிக்கிற வயசில் இதெல்லாம் கண்டு எதுக்கு வாங்கிடுவேன் நான் சத்தம் போட்டாங்க. நான் யார் பேச்சும் கேட்கல. நான் கண்டு மாடு வாங்கினேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வீட்டில் காசு ஆகாமல் நம்மளாக சேர்த்து வச்ச காசை வச்சு அப்போ பெரிய காசு காலேஜ் ஃபஸ்ட் இயர் 2016. ஆமாம் 3500 பெரிய காசு அப்போ வாங்கினது. இதுதான் முதல் காலை. நான் அதுக்கு முன்னாடி ஐயா அப்பா எல்லாமே மாடு பிடிக்கிறாங்க பரம்பரை. முன்னாடி நிறையா வெளியூரட்டு மாடு பிடிச்சாங்க. அவங்கள பார்த்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களை பார்த்து ஆசை வந்து அது மூலமாக கண்டு வாங்கினது. இப்போ மாடு வீட்டில் இருக்கிறது இப்போ ஒன்றும் சொல்ல அது நல்லா நேம் ஆயிடுச்சு. அது நல்லா எய்ம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நல்லா வடத்துக்கு போய் நல்லா ஜல்லிக்கட்டு போய் எங்கள் ஊரே தெரியாமல் இருந்துச்சு கைலம்பட்டின்னு. ஆமாம், ஏன் ஒரு மாட்டுனால தான் கைலம்பட்டி ஊரே தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே கைலம்பட்டி காரிக்காலை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது அந்த மாடு தான். அதனால் இப்போ வீட்டில் எதுவுமே சொல்லலை. கடைசி வரை நிற்கட்டேன் அப்படின்ட்டாங்க. இதில் பஞ்சரட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம். வெளிவரட்டே சும்மா கொண்டு வர மாடை ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு எதனால அது மேலே வடத்து மேலே ஆர்வம்? வடத்து மேலே எதனால ஆச்சுன்னா வெளிவரட்டில் தான் அவுத்தேன். வெளிவரட்டில் அவுத்து கொஞ்சம் ஓடிடுச்சு. ஒரு வாரம் வந்து தேடி பிடிச்சி ஆளையில் வச்சு தேடி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் முக்கம்பட்டி வாடியில் அவுத்தேன். வாடிலையும் டோக்கன் பிரச்சனை அடிக்கடி தள்ளுமுறை கொண்டு அவுக்க முடியாத அரசியல் அந்த மாதிரி போகும். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தமராக்கியில் அப்போ தான் வடை வைக்கிறாங்க. தமராக்கி வடத்துக்கு அப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். அப்போதைக்கு ஃபேமஸான மாடு மணப்பட்டி முத்துப்பாண்டி மாடு வெள்ளைக்காலை பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஆமாம், அந்த மாட்டுக்கு தமராக்கியில் விளாண்டுக்கு கிளாவரி டீம் விளாண்டுச்சு. அது பயங்கரமான போராட்டம். அதில் போய் உட்காந்து பார்த்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, நீலா எப்படி இந்த மாதிரி மாடு வைக்க போகிற, மாடு வீட்டில் வளர்க்குற, நீலா எப்போ வந்து அவுக்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதில் இருந்து வந்த எய்மு தான் வடத்தில் அந்த மாடு கட்டணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இதே மாதிரி பேரை வாங்கணும். அதுலேருந்து அந்த கிளாவரி வடத்துக்கு போனதுலேருந்து இதாச்சு. தமராக்கி வடத்துல இருந்தால் எனக்கு மாடு இதாச்சு, வளர்க்க ஆசையாக இருந்துச்சு. வடத்துக்கு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணுறது வடமாடுன்றதெல்லாம் சாதாரண நாளெலாம் ரெடி பண்ண முடியாது. ஆமாம், நினச்சா எல்லோரும் வடமாடு வச்சுருக்கோம்லாம் பண்ண முடியாது. வடமாடுன்றது ஒரு முக்கியமான ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு பயங்கரமாக ரெடி பண்ணணும். சும்மா வெளிவரட்டுனா சும்மா கட்டி போட்டு தூங்க வச்சுட்டு அவுத்துடலாம். வாடிக்கை அப்படித்தான். வடத்துக்கு போகிறதுல ரொம்ப ரூல்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஆமாம், அது வந்து நிறையா விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கிட்ட வேலை வெட்டி போக முடியாது. வீட்லேயே அதுக்கு ஒரு 2 பேர் வேணும். அதை நம்ம சாப்பாடு கொடுக்க, ட்ரைனிங் பண்ண, நீச்சல் போட, எல்லாத்துக்குமே தனியாக வேணும். அதுக்கு தீவானமே முறையாக அதுக்கு தனி ஐட்டம் இருக்குது. ஆமாம், பருத்தி வகை, தூசி, அதில் சொல்லப்போனால் ஏகப்பட்டே சொல்லலாம். அப்போ வடமாடை பொறுத்தளவு சத்து உள்ள ஃபுட்டு மட்டும்தான் அதுக்கு கொடுக்க முடியும். நார்மல் ஃபுட்டுலாம் கொடுத்து ரெடி பண்ண முடியாது. இப்போ அதுக்கு பயிற்சி, ரன்னிங் பயிற்சி, நீச்சல் பயிற்சி எல்லாமே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வேணும். ஆமாம், பசங்க கூட இருக்க நண்பர்கள் பசங்க சப்போர்ட் இருந்தால் தான் வடமாடு ரெடி பண்ண முடியும். ஈஸியாக யாருமே ஒரு ஆள்லாம் ரெடி பண்ணுற தனிப்பட்ட விஷயம் இல்லை. கூட பசங்க வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அண்ணன் வேணும். அது மூலமாக மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். அதுக்குன்னே அந்த மாட்டிலே வடமாட்டை வேலை வெட்டிக்கு போகாமல் எதுக்குமே போகாமல் மாட்டு பின்னாடியே வடமாட்டை 4 வருஷம் 5 வருஷம் ரெடி பண்ணாதான் அந்த நேம் எடுக்க முடியும். நல்ல பேர் அந்த அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கும், ஒரு வடமஞ்சத்தில் துவைக்கும். அதை பற்றி ஃபீல் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாடை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெயிக்கணும், கடைசி வரையும் ஜெயிக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்பிக்கையோட ரெடி பண்ணாதான் ரெடி பண்ணி அந்த பேர் வாங்க முடியும். ஆமாம், முதல் காலை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கொடுத்தது வந்து தெக்கிப்பட்டி அருண் பஞ்சாயத்து மாமா. அவர் ரீசெண்டாக இறந்துட்டாப்புல இல்லை, அவர் தான் பார்க்கறதுக்கு கொடுத்தாப்புல. அவர்கிட்ட தான் பழகி அவர் மூலமாக தான் பாக்கு வந்துச்சு. வந்து இது நம்ம புனமராசி இருந்துட்டு முக்குடியாக நம்ம ஒரு ஊர். ஆமாம், 2017 நம்ம பாக்கு எடுத்து அங்கே போகிறோம். போனோன்னே என்ன பண்ணுறோம், காலையில் மாடு ரெடி பண்ணுறதுக்கு 5 மணிக்கு ஏற்றணும்னு மாடை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குறோம். மாடு அந்த மரத்தில் கட்டினதோட அத்துக்கிட்டு போயிடுச்சு. கழுத்தோட அத்துக்கிட்டு நம்ம வீட்டு தோப்புக்குள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, பாக்கு எடுத்துட்டோமே, ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைச்ச பாக்கு போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது, எனக்கு கையும் எல்லாம் வேலை இல்லை. அப்புறம் பசங்களை அந்நேரத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வரட்டி பிடிச்சி சோடிச்சு கொண்டு போயிட்டோம். போட்டோன்னே சோளம்பட்டி தங்கத்தை போட்டாங்க டீமு. இடம் சோளம்பட்டி தங்கம்.
அப்போ உள்ள உடம்புலாம் பெரிய டீமு பெரிய மாடு சின்ன மாடு அதெல்லாம் கிடையாது. எந்த மாட்டுக்கு எந்த டீம் வேணாலும் போடலாம் அப்படின்றது. நம்ம மாடு அப்போ தான் அறிமுகம் மாடு இடத்துல சோளமுடி தங்கத்தை போட்டாங்க. ரொம்ப கொண்டு அப்போல்லாம் கண்ட்ரோல் வரல, மாடு நல்லா ரெடியில் இருந்துச்சு. எங்களுக்கு கண்ட்ரோல் வரல. எங்களே பாயும் துள்ளு சேட்டை பண்ணோம். உள்ளே கொண்டு வரக்கலாம் 5 பேரில் கொண்டு வரோம். ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு மெடிக்கல் செக்கப்பில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு போய் அழுத்து சூப்பராக ஆடிச்சு. இடம் 11 நிமிஷம் 25 நிமிஷம் இடம். இப்போல்லாம் 20 நிமிஷமே 11 நிமிஷம் ஆடிச்சு. ஆமாம் 11 நிமிஷத்தில் நல்லா. அப்போ 6 பல்லு நான் அங்கே இடம் கட்டும்போது கண்டில் 6 பல்லில் கட்டினேன். நல்லா ரெடி பண்ணி கட்டுவேன். 11 நிமிஷத்தில் மாடு லாக் ஆகிடுச்சு. சொல்ல மாட்டாங்க. அப்போ ஃபீல் பண்ண என்னடா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அப்போ தான் அப்புறம் சொன்னாங்க, இப்படி இந்த இடம் இல்லாட்டி இன்னொரு இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டு தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. எடுத்தானே வெயிட். நம்ம மாடு விளாண்ட டீம் பூரா வெயிட்டான டீமில் தான் விளாண்டுருக்கு. எந்த இதுலையுமே சின்ன டீமில் விளாடக்கூடாது. நல்லா வெயிட்டான டீமில் தான் விளாண்டுருக்கு. அந்த அனுபவம் காலைக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் வடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆடுற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி நினைச்சு மனநிலை எப்படி இருக்கு? அது இடத்துல ஒன்றும் தெரியல. அடுத்து 2 வாரம் 3 வாரம் போச்சு. போக அனுபவமாச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மாடு கொண்டு வரும்போது அந்த கடைசி 5 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் 25 நிமிஷமே சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன். வெளியேறினேன் யாருக்கும் காயம் படக்கூடாது, குத்துப்படாமல் நல்லபடியாக வெளியேறின மாடு அப்படின்னா அந்த 25 நிமிஷமே நான் போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். மாடை எப்போயாவது ஒரு டைம் பார்ப்பேன். அப்போ பார்த்துக்கிட்டு அப்போ சாமி ஃபுல் 25 நிமிஷமாக அந்த ஆன்மீகத்தில் இருப்பேன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு. அந்தளவுக்கு ஒரு பக்தியாக இல்லை. மாடு போகிறதுக்கு முன்னாடியும் எங்கள் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு எல்லா கோயிலுக்குமே போய் சாமி கும்பிட்டு மாலை வாங்கி போட்டு எல்லா துணியும் மாட்டுக்கு போட்டு தான் மண்ணாலே கொண்டு வருவேன். அந்தளவுக்கு ஒரு பக்தியோட மாடு கொண்டு வருவேன். விரதம் இருந்து அவ்வளோ இதாக நீட்டாக ஒவ்வொரு கோயிலுக்கு காணிக்க போட்டு துணியில் போட்டு தான் கொண்டு வருவோம். ஆடின களத்திலேயே உங்கள் பேரை வெளியே கொண்டு வந்த களமும் உங்களால் மறக்க முடியாத களம் தான். ஆடின களத்தில் எங்களோட மறக்க முடியாத களம்னா கரெக்டாக ஐயர் தெரில கொல்லங்குடி இடம். ஆமாம் கொல்லங்குடி இடத்துல நம்ம மணப்பட்டி பாலானை பார்க்க வச்சு கூப்பிட்டுட்டாங்க. அங்கே உள்ளவங்கெல்லாம் பழக்கத்தில். ஆமாம் சீமானை கண்டராங்குடி சீமானை சிவன் அவங்களாம் நடத்தினாலே கொல்லங்குடி இடத்துல வந்து ஏனாதி தென்னாயிரமூர்த்தி குழு அவங்க போட்டாங்க. சரியான விளையாட்டு. மாடு லேட்டாக தான் கட்டினாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் கட்டினாங்க. ஆமாம் 2 மணி கட்டினோன்னே ஆட்டம் இருக்கிறதுல மாடு மேம அந்த இதில் இப்போ கைலம்பட்டி காரைக்காலம் நேம் வந்ததில் அந்த இடத்துல தான். ஆமாம் அப்போதைக்கெல்லாம் அவ்வளோ யூடியூபரு அவ்வளோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இடத்துக்கு பண்ணோம்னா 1-2 யூடியூபரு 1-2 ஃபோட்டோகிராஃபர் தான் இருந்தாங்க. இருக்கிற இடத்துல அந்த இடம் அனல் பறந்து பிடிச்சி பயங்கரமாக பாஞ்சிச்சு. எல்லாத்தையும் பாஞ்சு அனல் பறக்க 4-5 பேர் குத்து ஒரு ஆள்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டிவிட்டு பயங்கர ஆர்வரமாக கடைசி 1 நிமிஷத்தில் மாடு லாக்கு. 1 நிமிஷத்தில் அவங்க மைக்காரங்க கொஞ்சம் மிஸ்டேக்காக நான் தெரியல. 1 நிமிஷத்தில் மாடு லாக் ஆகிடுச்சு. 1 நிமிஷத்தில் கடைசி 1 நிமிஷத்தில் 25 நிமிஷத்தில் 24-30 செகண்டில் மாடு லாக் ஆச்சு. சரியான ஆட்டம், அனல் பறந்த ஆட்டம். அதில் தான் மாடு வெளியில் வந்தது. பாக்கு கிடைக்கிறத பற்றி சொல்லுங்கள். வடத்தில் இருக்கலே பாக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாட்டுக்கு பாக்கு வாங்குறது அதெல்லாம் அதை பற்றி அந்த தருணத்தில் பற்றி வடத்தில் வந்து வடத்துக்கு ரெடி பண்ணுற கூட ரெடி பண்ணிடலாம். எதை வச்சு பசங்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். பாக்கு வாங்குறதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அது மட்டும்தான் ரொம்ப அது வரையும் நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம மாட்டுக்கெல்லாம் அவர் அருண் பாக்கு வாங்கி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் 2-3 பேர் நம்ம அழகாபுரி பார்க்கணும் நல்லது. நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு. தெற்குப்பட்டி அரவிந்தன் ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க நல்ல சப்போர்ட்டு நமக்கு. நம்ம மாடு ரெடி பண்ணது சேக்கி விட்டுன்னு தெற்குப்பட்டி எல்லாமே டோட்டலாக எல்லாமே அவங்க தான் நல்லா ரெடி பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட்டு அந்த டீமு. அந்த டீமு நம்ம பழகிற காரணம் பஞ்சாயத்து அருண். அதுக்கடுத்து அழகாபுரி பாரதன்னு அவங்க நல்ல சப்போர்ட்டு. அப்புறம் கல்லல் ராதான்னு முன்னாள் மாடு குடிக்கிற சோளம்பட்டி தங்கத்தில் ராதான்னு அவர் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. கோவிலூர் சதீஷ் அவர் அண்ணன் நம்ம மூலமாக பார்க்க எடுக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆள்கிட்ட நிறையா பேர்கிட்ட கேட்டு பார்த்து கெஞ்சி பார்த்தா பார்க்கவே கிடக்கல. இடத்துல வெளியேறிச்சு. 2-3 இடம் தொடர்ந்து வெளியேறவும் கமிட்டியை நமக்கு டேரெக்டாக கூப்பிட்டு பார்க்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் யார்ட்டுமே கேட்க தேவையில்லை. அவங்களே கூப்பிட்டு அவங்களே பார்க்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்தே மாடு நல்லா நேமாயிடுச்சு. ஆமாம் அது வந்து பார்க்க எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மாடு ஒரு நல்லா வெளியேறிச்சு, நல்லா விளாண்டுச்சு. ஆள் பழக்க வழக்கம் வேணும். அந்தளவுக்கு எல்லா கமிட்டிலையும் ஆள் பழக்க வழக்கம் இருந்தால் மட்டும்தான் மாடில் பார்க்க எடுக்க முடியும். சாதாரணமாக பார்க்க எடுக்க முடியாது. வீட்டில் காலையெல்லாம் குழந்தையோட பிடிக்கலாம். ஆமாம் இங்கேருந்து பிடிச்சிடலாம் வாக்கிங் போகலாம். குழந்தை மேலே ஏறி விளாடுவாங்க, கீழே போகும், மேலே வரும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதோட கட்டி சண்டை போடுவாங்க. எதுவுமே பண்ணாது. வீட்டில் ஒத்த கயத்தில் கிடக்கும். 6 வேணால் பிடிக்கலாம். லேடிஸு பாய்ஸு 6 வேணாலும் பிடிக்கலாம். ஆனால் களத்துக்கு அடையாளம் கட்டிட்டு அங்கே போனால் பக்கத்தில் ஒரு ஆள் கூட வர முடியாது. அந்தளவுக்கு மாடு நல்ல குணத்தில் அருமையான மாடு. இந்த மாதிரி மாடெல்லாம் அடுத்து கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவ்வளோ தூரம் இன்னும் இப்போ மாடு இப்போ ரெஸ்ட்டு போட்டாச்சு. ஃபாரின் போனனால வந்து இன்னொரும் கட்ட சொன்னாங்க. பழைய பேர் எடுக்கணும், பழைய பேரை எப்படியோ எடுத்துடணும், இன்னொரு மாடு வாங்க அப்படின்னு.
நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதே ரெடி பண்ணி கட்டினா நம்ம 3 வருஷம் ஆடும். நம்ம அதுக்கான வேலை வாய்ப்புகள் டைம் ஒத்துழைக்கலை, அதனால் அப்படியே போட்டாச்சு. அந்த கோணத்துக்குனால தான் இந்த மாதிரி மாடு அப்படியே வீட்டில் வேறு கிடக்கு. ஒரு களம் நமக்கு அறிவிச்சிட்டாங்க, பார்க்க வாங்கிட்டீங்க, அந்த களத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? கடத்துக்கு நம்ம இப்போலாம் ரேட்டு தூசி தவிடு இப்போலாம் அந்த மருந்து ஐட்டங்கள்லாம் ரேட்டு நிறையா ஆயிடுச்சு, ஏகப்பட்ட காசாகி போச்சு. நம்ம ரெடி பண்ணும்போது இப்போ தூசி மூடை பருத்தி விதை மூடை வந்து நம்ம நான் வடத்துக்கு தூக்கும்போது 1250 ரூபா பருத்தி விதை மூடை, இப்போலாம் 2400 போயிடுச்சு. விலைவாசியெல்லாம் அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு ஏறிடுச்சு. தூசி மூடை அப்போல்லாம் நான் 650 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ விற்கிது 1200 விற்கிது ஒரு தூசி மூடை. அந்தளவுக்கு ரேட்டு ஏறிடுச்சு. எல்லா ரேட்டுமே இப்போதைக்கு கூடிச்சு. இப்போதைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுனா ஒரு வடத்துக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா கையில் வேணும். 10 ரூபா கையில் வேணும். அதை தவிர நம்ம வேலை வெட்டிக்கு போக முடியாது, அதிலே கிடக்கணும். அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கண்டு வாங்கினே வீட்டிலே சப்போர்ட், அதை எப்படி சமாளிச்சிங்க? இப்படி தான் காலேஜ் படிக்கும்போது நான் மதுரை தியாகராஜ காலேஜில் படித்தேன், என்ன எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். அவங்களே கேட்டாங்க, என்னடா என்ன முடிச்சுட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டுற, மாடை பிடிச்சி கொடுத்துட்ற, அப்படி இப்படின்னு நிறையா பேசினாலும் எனக்கு அந்த பேர் வாங்கி கொடுத்தனால எனக்கு அதிலே மைண்டு போயிட்டேன். வேலைக்கு போக மைண்டு இல்லை, சம்பாதிக்கிற மைண்டு இல்லை, எந்த மைண்டுமே இல்லை. ஒன்லி மாடு ஜல்லிக்கட்டில் அவுக்கணும், நேமம் ஆகணும், நம்ம ஊர் பேராகணும், நம்ம ஊட பசங்க எல்லாத்துக்கும் தெரியணும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஆளாக நம்ம பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும். சரி கைலாம்பட்டி அன்பரசா அப்படின்ற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு எய்ம் தாட்டு கொண்டு வந்தேன், அதை நிறைவேற்றிட்டேன். வீட்டில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் ஒன்றும் சொல்லலை, நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா இது பண்ணவே நல்லா அப்படியே செட் ஆகிடுச்சு. இப்போ என் பேர் விஜய், அன்பரசு தம்பி வாங்கினேன். இந்த மாதிரி நான் முத வாங்கையில் சின்ன கண்டாக இருந்துச்சு. அந்த கண்டை நாங்கள் வளர்த்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாடு இப்படி வளர்க்கணும்டா, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், வைக்கணும், இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பட்டாப்புல. அதனால் விடுதலை நாங்கள் எல்லோரும் இருந்தோம். நிறையா தம்பியை வருவாங்க, நல்லா மாட்டெல்லாம் ரெடி பண்ணோம். படத்தில் இந்த காலம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு இங்கேருந்து கிளம்புல ஜாலியாக இருக்கும். சரி நீங்கள் மாடு வளர்த்து போகுது, நல்லபடியாக விளாண்டு ஜெயிச்சு வரணும், யாருக்கும் எந்த காயம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போவோம். அதே மாதிரி களத்தில் விளாடும் போதும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பதட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மாடு நல்லபடியாக ஜெயிச்சிடணும், நல்லா விளாடணும், இன்னும் மாடை பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி மாடு ரெடி பண்ணுறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இந்த களத்துக்கு வந்து இந்த மாதிரி விளாண்டுச்சு, அடுத்த களம் போகும்போது அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி அதை விளாட அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் சிந்தனை ஃபுல்லாக எங்கள் மாட்டு மேலே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு களத்தில் இருக்கும்போது ஒரு பரபரப்பாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம மாடு விளாண்டுறோம், எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு தான் இருப்போம். 24 வருஷம் மாடை பார்த்துக்கிட்டே இருப்போம். மாடு எப்படி விளாடுது, எந்த மாதிரி விளாண்டுருக்கு, அதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி அடுத்த களத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எப்படி அவுத்தம் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெற்றியின் தோல்வி வந்து வீரனுக்கும் சகஜம், மாட்டின் உரிமையாளருக்கும் சகஜனே. இந்த காலம் இல்லைன்னா அடுத்த காலத்தில் நம்ம வெற்றி விழா வச்சுக்கலாம், மாடு ரெடி பண்ணிடலாம். வெற்றி பெற்ற போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம காலேஜ் ஜெயிச்சுட்டு அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்கும். ஒன்று சரி நம்மளும் இப்போ நம்மளும் இடத்துல விளாண்டுருக்கோம். அந்த ஒரு தோல்வின்ற போது அந்த வீரர்களை சமாளிக்கிறது வந்து 9 பேர் விளாடும்போது அந்த 9 பேரையும் சமாளிக்கணும். ஒரு களத்தில் மாடு விளாண்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த களத்தில் வந்து அடுத்து எல்லாமே ஒரு நிலையிலே இருக்கணும். ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி இந்த மாடை விட்டுட்டோம்டா அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு டீமே ஒரு கலந்த மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மாட்டு உரிமையாளரும் தோத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பிடிக்காரவங்களும் அப்படி தான், ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், தோத்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதான் என்னோட ஆசை. என் பேர் பனியனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரிமாடை பிடிக்கும். அது ஆட்டமே தனியாக இருந்துச்சு. முன்னாடி எல்லோரும் சூப்பராக விளாண்டுக்கிட்டு வெளியேறத்தில் ஊற்றான், அது போய் வாடியில் ஊற்றி கிட்டி பின்னாடி வர அரிசியில் நிற்கையில் தலையில் தூக்கி போட்டு குத்துச்சு. அப்புறம் இடத்துல கட்டுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. தைக்கப்பட்டுக்காரவங்க அப்புறம் பூமி மச்சான், முத்துவம்மா. முக்கிய காரணம் வந்து அருண் பஞ்சாயத்து, அவர் இறந்துட்டாப்புல. அப்புறம் அவங்கள வச்சுட்டு எல்லாமே எனக்கு பழக்கமாச்சு. அவர் பேர்லேயே மாடை வச்சு அவுத்துக்கிட்டு இருக்கான். வெளியேறட்டில் வந்து 2 மாடு போட்டிருக்கான். வெளியேறட்டில் வந்து அவுத்துக்கிட்டே இருக்கான். அது போக எனக்கு சூப்பி அண்ணே, சோழி அண்ணே, அவங்க பூரா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது போக வருவாங்க, சொல்லுவாங்க இப்படி பண்ணு தம்பி, அப்படி பண்ணு, இன்னும் ட்ரைனிங் பத்தலை வந்தே சொல்லிடுவாங்க, தம்பி மாடு ட்ரைனிங் பத்தலையா, இன்னும் அடுத்து ரெடி வந்தியா, இன்னும் 10 சொல்லுவாங்க. அதுபோக அவங்க சொல்லி கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி விளாண்டுச்சு மாடு. பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க சொல்லிதான் இந்த அளவுக்கு கையில் முக்கிய வந்து நேமம் வந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு வடத்துக்கு போகிறது, காலையோட போகிறாங்க அனுபவம்? காலையோட போகிறது வந்து அது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருந்துட்டு எல்லாம் போவேன். எனக்கு முக்கிய காரணம் வந்து வல்லரசு தமிழ்நாட்டு இருப்பேன்.
அவங்க வந்து காலையில் வந்துடுவாங்க, வா மாடு ரெடி பண்ணணும் கொல்லணும். அவங்க வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கே இருந்தாலும் வர்றது கொள்வது எல்லாமே அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. காலை விளையாண்டு இருக்கும்போது அது பக்குன்னு இருக்கு, அப்படியே ஒரு செகண்ட் ஆட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு இல்லை போனால். வடமாடுன்றது ரெடி பண்ணது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு முழு ஒத்துழைப்பு. நான் ஒரு ஆள் ரெடி பண்ண முடியாத காரியம். எப்படி ஒரு 3 பேர் 4 பேர் வேணும். என்னோட கூட இந்த தம்பியை நண்பர்கள், அதே மாதிரி தெக்குப்பட்டி பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி முக்கியமான பழக்க வழக்கத்தில் தான் ரெடி பண்ணி நல்லா கட்டினேன். எனக்கு இந்த மாடு காரி மாடு உருவாகிறது ஒரே காரணம், தம்பி இந்த பக்கத்தில் இருக்கேன் கணிதன். ஆமாம், அவன் கம்மாப்பட்டி பக்கத்தில். நம்ம அம்மாவோட கூட கொஞ்சம் தங்கச்சி போவேன். அவன் நம்ம மாடு ரெடி பண்ணுறதுக்காகவே அவன் ஸ்கூல் போகல 10th இங்கே வேலை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டிலேருந்து வேலைக்கு போகாமல் மாடு மட்டுமே ரெடி பண்ணுறது மட்டுமே வேலையை பார்த்தேன். இன்ன வரை வேலைக்கு போல் மாடு மட்டுமே ரெடி பண்ணேன். கிட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நம்ம வீட்டில் தங்கி நம்ம வீட்டில் இருந்து அந்த மாட்டுக்காகவே ரெடி பண்ணி இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த எல்லா பேருமே எனக்கு கிடையாது, அவன் தம்பி கணிக்கு மட்டும்தான். அவனோட உழைப்பு தான் எல்லா வெற்றியுமே அவனுக்கு தான் சார். அவன் மட்டும்தான் இந்த அளவுக்கு வச்சு இந்த அளவுக்கு அந்த மாட்டை ரெடி பண்ண காரணம் அவன் தான். ஆமாம், அவன் ஒரு மாடு சேலம் மாடு வைக்கிறேன். அவர் மச்சான் அருண் பஞ்சாயத்து இறந்தனால அவர் பேர்லேயே அவர் நமக்கு நல்ல பழக்கம் வாங்கி கொடுத்தனால அவர் பேர்லேயே ஒரு சேலம் மாடு எடுத்து அருண் பஞ்சாயத்துன்னு வெளியூரில் வைக்கிறேன். மூலியமாக என் தம்பிங்க பூரா அம்மாவோட கூட போதும் 5 பேர். 5 பேருமே பசங்க இருக்காங்க. 5 பேருமே மாடு இந்த காரி மாடை பார்த்து அவங்க மாடோட காசு வந்துச்சு. ஆமாம், இது விளாண்டு பரிசு வாங்குற பார்த்து 5 பேர் தம்பிங்க வீட்லேயுமே மாடு இருக்குது. 5 பேர் வீட்லேயே மாடு வளர்த்துருக்காங்க. அதுக்கு காரணமாக இந்த காரி மாடு மூலியமாக அவங்களும் வந்தாங்க. இப்போ அவங்க மாடு நல்லா வெளியூரத்தில் மாடியில் நல்லா ஸ்டாராக வந்து நல்லா வந்துருக்கு. அந்தளவுக்கு ஆர்வத்தை கொண்டாந்து காரி மாடு மட்டும்தான். இன்னொன்று நம்மளோட அப்பா, என்னோட அப்பா மலேசியாவில் வந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு அப்பா. அப்போதைக்கு நான் காலேஜ் போனேன், அவ்வளோவா பைசா தீவனங்கள் இதெல்லாம் இருக்காது. மாடு எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறப்ப இந்த மாதிரி பசங்களுக்கு போகிறோம். நாங்கள் குறைஞ்ச ஒரு இடத்துக்கு 25 பேர் போவோம். ஆமாம், 25 பேர் குறையாமல் போவோம். அத்தனை பேருமே வந்துடுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே செலவுலாம் அப்பா அத்தனை 6-7 வருஷமாக அப்பா மட்டும்தான் கொடுத்தாங்க செலவுக்கு. ₹1 வீட்டில் வாங்க மாட்டேன். அப்பா நான் வீட்டுக்கே தெரியாமல் அம்மாவே தெரியாமல் தனியாக நான் போட்டு விடுவேன் மாடுக்காக செலவுக்காக. அந்தளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்து அப்பா உதவி நல்ல சப்போர்ட்டு. அப்பா மூலமாக நல்லா அமௌண்ட்டு கொடுத்தனால நல்லா டெவலப் பண்ண முடிச்சு. அவன் இல்லாட்டி என்னால் அவ்வளோ காசுலாம் ரெடி பண்ணிக்க முடியாது. அந்த கேட்குறப்ப வரும் காசு, மாட்டுக்கு தீவனம், போய் வர செலவு, எல்லா செலவும் கேட்குறதுக்கப்புறம் அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. 6-7 வருஷமாக சரியான நல்ல சப்போர்ட். அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போய்ட்டு அதுக்கப்புறம் மாடு வீட்டில் தங்கச்சினால தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட சொன்னாங்க, இல்லை வேணாம்ப்பா ஏதாவது கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இன்ன வரை அது வீட்டில் எந்த பேச்சுமே பண்ண மாட்டாங்க. தங்கச்சி பிடிப்பாங்க, அம்மா எல்லாமே சின்ன பசங்க 6 வேணாலும் பிடிச்சி 6 வேணாலும் என்னென்னு பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா வீட்டில் ஒரு சாமியாக பார்த்து அதை கற்றுக்கிருக்கேன். யாருமே எதுவுமே பண்ணாது. வாங்கின பரிசுகளை பற்றி என்னென்ன ஒரு சிறந்த காலையாக தேர்வாயிருக்கு? நம்ம மாடு வந்து எல்லா மஞ்சட்டிலுமே நல்லா விளையாடும். சிறந்த வேலைன்னு சொன்னீங்கன்னா 2 மஞ்சட்டு நம்பர் 1 இடத்துல 10 மாடு கட்டுவாங்க. அதில் நம்ம மாடு சிறந்த மாடு தேர்வு பண்ணி 2 இது பண்ணி 2லேயுமே நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. ஆமாம், நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. ஒன்று சிலட்டூரில் மொதல் மாடே நம்ம மாடு தான். அதில் வந்து சிறந்த மாடு அரசனூர் வினோத் காலேஜ்மெண்ட்டு நல்லா அவர் பார்க்க வாங்கி கொடுத்தாப்புல, தம்பி பார்க்க வாங்கி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுவான். அதில் வந்து சிறந்த மாடு நம்ம மாடு மட்டும்தான் வேறு வெளியேறிச்சு, வேறு எந்த மாடுமே வெளியேறல. மொதல் மாடு நல்லா விளாண்டுச்சு சூப்பராக. சிறந்த மாட்டுக்கான பரிசு வந்து சைக்கிள், தங்க காசு, ட்ரம்மை ஒரு 8-9 பேரில் கொடுத்தாங்க. அதில் வந்து மாடு அருமையாக விளாண்டுச்சு. செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மாங்கோட்டை இளையாண்ணன் ஒரு ஆள் இருக்கார், அண்ணன் போலீஸு இளையநிலான்னு சொல்லிட்டு, அந்த நமக்கு நல்ல சப்போர்ட். வட்ட மாங்கோட்டை அப்போ தான் வடம் அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம மாடு தான் மொதல் மாடு எப்போவுமே. இப்போ கூட ரீசெண்டாக கூப்பிட்டாங்க. நம்ம மாங்கோட்டையில் மஞ்சள்ட்டு வச்சுட்டாலே நம்ம மாடு தான் மொதல் மாடை கேட்பாங்க. நம்ம மாடு தான் மொதல் மாடை போடுவாங்க. 3 வருஷம் பேருக்கு 3 வருஷம் நம்ம மாடு தான். ஒரு டைம் போகும்போது நம்ம 2 மாடு கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய கோயில் மாடு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கோயில் மாடு வந்து லாக் ஆகிடுச்சு. என்னோடய மாடு போய்க்கு இருக்கும்போது அந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. கோயில் மாடு வந்து லேட் ஆகிடுச்சு. சரி, அவங்கள இருந்து கூட்டிகிட்டு போக லேட் ஆகிடுச்சு. என் மாடு வர்றதுக்காகவே வெயிட் பண்ணி 11 வரை வெயிட் பண்ணாங்க. வேறு எந்த மாடுமே போடல. ஃபோன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டோம்னு போயிட்டு மருந்து குளுக்கோஸ் எதுவுமே போடல. டாட்டாசியில் போனோமே கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இறங்கி கூட கட்டி போடல. அரசு காடு இறங்கி 5 நிமிஷம் கூட கட்டி போடல. டாட்டாசி அப்படியே உள்ள விட்டு அப்படியே கட்டினா சரியான ஆட்டம்.
அப்படியே அதிகரிச்சு. மருந்து குளுக்கோஸ் எதுவுமே எலுமிச்சம்பழம் எனர்ஜி ஃபுட்டு எதுவுமே போடல. டாட்டாசி வந்த ரன்னிங்கில் அப்படியே உள்ள வச்சு அப்படியே கட்டி அப்படியே வெளியிருச்சு. அதில் சிறந்த மாடாக இருந்துச்சு. அவன் அண்ணன் நல்லா பண்ணி கவனிச்சு அனுப்பிச்சு விட்டாப்புல. அதில் சிறந்த மாடு, சிறப்பூர் சிறந்த மாடு, ரெண்டுலேயுமே நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. அதுதான் கொட்டாம்பட்டி பூமங்கலப்பட்டி நம்ம அழகாபுரி பாரதியன் வாங்கி கொடுத்தது. ஆமாம், டீ கடை ராதாகிருஷ்ணன் நடத்தினாப்புல. வீட்டுக்கு நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. ஆமாம், சாமி வீட்டு டீம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலேயும் சிறந்த மாடு, சைக்கிள் பரிசு வாங்கிச்சு. அதில் ஏகப்பட்ட பரிசு. எனக்கு நான் வடமாட்டு ரெடி பண்ணல, நம்ம லோக்கலில் எனக்குள்ள எங்கள் ஏரியாவில் கொட்டாம்பட்டி, தும்பப்பட்டி, மேலூரில் முதல் அண்ணது பூமங்கலப்பட்டி, கொட்டாம்பட்டி பூமங்கலப்பட்டியில் பாரதியன் பார்க்க வச்சது. அதில் மாடு வெளியேறினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லோக்கலில் எல்லாத்துக்கும் நம்ம பேர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு. மீதியெல்லாம் அவங்க லாங்கில் தான் போச்சு. அவங்களே ஊர் கமிட்டியிலே அவங்களே கார் எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் வீடு இங்கே தோப்புக்குள்ளே இருக்குது. எங்கள் வீடு யாருக்குமே தெரியாது. எங்கள் வீடு பேர் எங்கள் அப்பா அம்மா பேர் சொன்னால் தெரியாது. கைலம்பட்டி அன்பரசு காரிமாடுன்னு சொன்னால் அந்த ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தை கூட தெரியும். அவங்க வீடு எதுனா நம்ம வீடு தோப்புக்குள்ளே இருக்க தெரியாமல் நம்ம வீடை தாண்டி ஊருக்குள்ள போயிடுவாங்க கார் எடுத்துக்கிட்டு. பார்க்க வைக்கிறாங்க காரில். அங்கே போய் கேட்பாங்க, இந்த மாதிரி அன்பரசு காரிமாடு மஞ்சட்டு மாடு வீடு எதுனா அவங்க சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து அப்புறம் ரிட்டன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மரியாதை பண்ணி பார்க்க வச்சுட்டு, மரியாதை நல்லபடியாக காரில் வந்து பார்க்க வச்சுட்டு காணிக்க வச்சுட்டு எங்கள் ஊர் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு போவாங்க. அதில் முக்கியமான ஆள் நமக்கு என்னென்னா ராஜசேகரன், சிவகங்கை ராஜசேகர், பனங்காடி ராஜசேகர், ரொம்ப முக்கியமான அண்ணன். அவர் பார்க்க நம்ம மாடுக்கு வச்சு சிவகங்கையிலலாம் மாடு வெளியேறிச்சு. அவர் முத்துமாரன் எல்லாம் வச்சு வந்து காரில் வந்து வச்சு ரொம்ப மரியாதை பண்ணி எங்களை நல்லா சிறப்பாக கவனிச்சு ராஜசேகரன். அவர் அண்ணன் இப்போதைக்கு இல்லை, பனங்காடி ராஜசேகரன் இல்லை. அவரும் நம்ம மாட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். நல்லா நம்ம மாடுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம மாடுனா நம்ம பழகினவங்க எல்லா மாவட்டத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்குமே கைலம்பட்டி காரிமாடுனா எல்லாமே நல்ல பழக்க வழக்கத்தை வச்சு பார்க்க அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னோட சூழ்நிலை என்னன்னா, படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போகிறனால ஆள் தம்பி அடுத்து வீட்டில் சத்தம் போட்டுட்டாங்க. வேலைக்கு போகிறனால வயசு வரவும் ரெடி பண்ண ஆள் இல்லை. ரெடி பண்ண ஆள் இல்லாமல் நான் ஃபாரின் போயிட்டு ஒரு இடம் கட்டினாங்க கண்டாங்கிட்டியில். ஆமாம், முத்துமாமா புஷ்பாமா எடுத்து பார்க்க கட்டினாங்க. அதில் மாடு மறுபடியும் சிஜி அஞ்சாவது அதை போட்டு மாடு லாக் ஆகிடுச்சு. நானும் சொல்லிட்டேன், நீங்கள் வேணாம் கட்ட வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த மாடுல என்ன ஒரே ஒரு ரொம்ப பெருமைப்பட்டது என்னென்னா, முதல்ல அருமை மாடை வந்து நம்ம சோளம்பட்டி தங்கத்துட்டேன். மாடு 15 நிமிஷம் லாக் ஆச்சு. ஃபாரின் போகிற மாடு கடைசி கூட பேரன்பட்டி சோளம்பட்டி தங்கத்துட்டேன். மாடு வெளியேறி வச்சுருந்தேன். அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் போனக்கப்புறம் சரி தம்பிங்க பண்ண முடியாது, சரியாக பண்ண முடியாதுன்னு அதில் எனக்கு மாடு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைசி விட அந்தளவுக்கு போராடி ரெடி பண்ணி சோளம்பட்டி தங்கத்துட்டு வெளியேற்றி வச்சுட்டு ஃபாரின் போனேன். அதுக்கப்புறம் ஒரு இடம் கட்டினா 2 இடம் கட்டினாங்க. ஒன்று வெளியேறிச்சு, ஒன்று லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ண டைம் கிடைக்கல, ஒத்துழைப்பு கிடைக்கல. மாடு அப்படியே வச்சுட்டு போட்டாச்சு. இன்னமும் ஆளுப்புறம் கமிட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் நமக்கான கமிட்டி நிறையா ஊர் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெடி பண்ண நமக்கான அதுக்கான டைம் அமையலை. அதனால் அப்படியே அது வீட்டிலே இருக்கட்டும் சாப்பிட்டு அப்படின்னு போட்டாச்சு. அதுதான் அடுத்த காலம் எதிர்பார்க்கலாம்னு இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஆள் சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த பேர் எடுக்கணும். இந்த மாடு வச்சா பரவாயில்ல, அடுத்த மாடு எடுத்தாலும் ஆனால் அந்த பேருக்கு கண்டிப்பாக அதே பேர் பழைய நிலைமை கொண்டாடுவோம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளாகும். அதுக்கான டைம் இப்போதைக்கு ஒத்துழைக்கலை. ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி ஆகும். பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான எண்ணம்லாம் இருக்குது. அதே பேர் மறுபடியும் எடுக்கணும். அந்த பேருக்காக கண்டிப்பாக இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கைலம்பட்டி இந்த ஊரே இந்த காலத்துல தான் பெருமைங்கிறீங்க. அதெல்லாம் மற்றவங்க சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் படித்து கூட நான் தேர்தல் காலத்தில் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சிருக்கேன். படித்து கூட நான் அந்தளவுக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கானா என்ன எதுவுமே தெரியாது எனக்கு. நம்ம யாருமே தெரியாது. நான் படித்தது ஈரோடு, அப்புறம் இங்கே வந்து படித்தது ஹாஸ்டலு, எதுவுமே தெரியாது. இந்த நாட்டு மூலமாக நான் அத்தனை பேரும் எனக்கு வயசு கம்மி. அப்போதைக்கு நான் வடமாடு ரெடி பண்ணுறப்ப என்ன இருக்கிறதுல இந்த ஏரியாவில் மதுரை மாவட்டத்தில் கம்மியான வயசுனா நானாக தான் இருப்பேன். மதுரை மேலூர் வட்டத்தில் நானாக தான் இருப்பேன். கம்மியான வயசில் மாடு ரெடி பண்ணி கட்டுற இடத்துல கட்டுறதுல ரொம்ப பெரிய விஷயம். நான் கட்டும்போது ஃபேமஸான மாடுன்னா நம்ம மணப்பட்டி முத்துப்பணி வெள்ளை மாடு, மேலாள ஜாம்பவன் ஐயனார் கோயில் மாடு, அந்த 2 மாடு. அதுக்கப்புறம் நம்ம மாயாடி சேர மாடு 3 மாடு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போதைக்கு நம்புறோன்னு மாடாக இருந்துச்சு. அப்போயே நான் ரெடி பண்ணி மணப்பட்டி முத்துப்பணி வெள்ளை மாடு கட்டும்போது நான் ரெடி பண்ணி கட்டினேன். ஏன் மாடு அவர் மாடும் நிறையா இடத்துக்கு ஒரே டயத்தில் போயிருக்கு. நிறையா இடத்துல போயிருக்கு. ஏன் மாடு அவர் மாடு தான். இது ரொம்ப கம்மியான வயசில் அந்த ஏரியாவில் ரெடி பண்ணது நான் மட்டும்தான். அந்தளவுக்கு வெறிவந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக பெரிய ஆளுகளுக்கு ஈக்குவலாக நான் மாடு வெட்டி அவங்க மத்தியில் மாடு வெட்டி நான் மாடு வெற்றி பெற செய்தேன். அதுலேருந்து இன்னமும் சொல்கிறேன், எனக்கு வயசு கம்மியில் ஆள் பெரிய ஆள் பெரிய வயசில் பழக்க வழக்கங்க கட்சி எல்லாமே எனக்கு எல்லாமே கொடுத்தது மாடு தான். காரமாடு மூலமாகத்தான் கட்சிக்காரங்க வடமாடு சங்கம், தமிழ்நாடு வடமாடு சங்கத்தில் இருக்கேன். அந்த சங்கம் நிறையா சங்கத்தில் மாடு மூலமாக தான் பெரிய கட்சிக்காரங்க பெரிய ஆளுங்க
எல்லாமே மாடு மூலமாக தான் எனக்கு தெரியும். மாட்டை வச்சு தான் நான் அந்தளவுக்கே ஒரு முக்கியமான ஆளாக இருக்குன்னா அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் கார் மாடு மட்டும்தான். அது எடுத்து கொடுத்து போயிருந்தேன். நாங்கள் கூட ஆனால் உழைச்சா ஸ்போர்ட்ஸில் எடுத்தா படித்தா அதில் எதுவுமே பண்ணலை. கார் மாடு மூலியமாக தான் இந்தளவுக்கு நான் வேறுபட்டேன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இவ்வளோ சிறந்த காளையாக இருக்குது. காளை விலைக்கெல்லாம் கேட்டு வந்துருப்பாங்க. காளை விலைக்கு தேடி வந்தாங்க. பேர் சொல்லக்கூடாது. நம்ம மதுரை மாவட்டத்தில் கேட்டு வந்தாங்க. ஆனால் நான் அது காலை கொடுக்குற ஐடியாவில் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவங்களாம் விசாரித்து கேட்டு வந்திருக்காங்க. கேட்டு வந்தோன்னே இல்லை அதெல்லாம் அந்த பையன் கொடுக்க மாட்டேன், அதை மாற்றவே தெரியும், அதை வேலை எப்படி போவாங்க அப்படின்னு எங்கள் வீடு தெரியாது. அவங்க பக்கத்தில் ஊருக்குள்ளே போய் கேட்டோன்னே அவங்க வீடு அங்கே இருக்குது தோப்புக்குள்ளே, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அந்த பையன் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இல்லை அவங்க காசுக்கு வேணாம், எங்கள் மாடை அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க மாடை நான் பிடிச்சிக்கிறோம், அப்படின்னா மாட்டுக்கு மாடு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் நம்ம நத்தத்தில் இருந்தெல்லாம் கேட்டு வந்தாங்க. ரேட்டெலாம் ரொம்ப கூடையெல்லாம் கேட்டு வந்தாங்க. அப்போவே ரொம்ப ரேட்டு. ஆமாம், ஸ்டார்டிங் ரேட்டு முக்கியமாக ஓப்பனாக சொல்ல போனால் நத்தத்துக்காரங்க கேட்டு வந்து 6 லட்சத்துக்கு கேட்டு வந்தாங்க. அப்போயே கேட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க மாட்டுக்கு மாடு மாற்றிக்கிட்டு வந்தாங்க 6 லட்சத்துக்கு கேட்டு. ஆமாம், 6 லட்சத்துக்கும் கேட்டு ஆளுகிட்ட சொல்லிவிட்டாங்க. அப்போ நம்ம தாத்தாட்ட ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, அந்த பையன் கொடுப்பானு. அவன் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது மாடு தான் உசுராக இருக்கேன். அதே இப்போ பின்னாடியே 10 பேர் 5 பேர் திட்டுறாங்க டாட்டாசி வச்சுக்கிட்டு. அதனால் அவன் சுத்தமாக ஒரு போட்டு கூட கொடுக்க மாட்டேன், நீங்கள் அது போய் கேட்குற வேஸ்ட்டுன்னு தாத்தாவே சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இதுவரை வீட்டுக்கு யாரும் டேரக்டாக கேட்டதில்லை. ஊருக்குள்ளே கேட்டுவிட்டு ஊருக்குள்ளே இருக்கவங்க இந்த மாதிரி சொல்லவும் அவங்கள அனுப்பிச்சுட்டு அப்படியே போயிருக்காங்க. என்கிட்ட யாருமே டேரக்டாக கேட்டதில்லை. நானும் கொடுக்குற வாய்ப்பு ஐடியாவும் இல்லை. அவங்களா கேட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்போயுமே மாட்டு பின்னாடி 15 பேர் 20 பேர் அப்போ தெரியும். இதுக்காகவே வேலைட்டுக்காகவே நீச்சல் போட இங்கேருந்து நாங்கள் மேலே பக்கத்தில் சுக்காமட்டுக்கு ஏற்றி போவோம். டாடாசி வாடகைலாம் பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி தான், சித்தப்பா வண்டியில் ஏற்றி போய் நீச்சல் போடுற ஒரு ஆள், அதில் குளியாட்டி அதை கொண்டு வர்றது ஒரு நாள் ஆகிப்போம். அன்றைக்கி காலை சாப்பாடு போய் நீச்சல் போட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் சாப்பிட. காலைல 8 மணிக்கு 7 மணிக்கு முடித்தோம்னா 7 மணிக்கு மாடை வாக்கிங் முடித்தோம்னா பைக்கில் மாடு ஓடி வரும். ஆத்துக்கல்ல 6 கிலோமீட்டர் இங்கேருந்து பக்கத்தில் ஆலம்பட்டி, அது வரையும் போகும். அது வரையும் போயிட்டு நிற்காம அப்படியே திரும்பி வரும். மாடை வாரத்தில் விட்டோம், நீச்சல், நாட்டுக்கோழி மருந்து ரெடி பண்ணி கொடுத்தாலும் சேர்க்கி விட்டோன்னு தெக்கிப்பட்டி டீமும் நல்லா சப்போர்ட், எல்லா பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா சப்போர்ட்டுமே இருந்தால் தான் மாடு வளர்த்துல வந்து நம்ம ஒரு இந்த அளவுக்கு பேர் வாங்க முடியும். எடுத்தால் நம்ம மாடு வளர்த்தான் போய் கட்டுறான் அப்படின்னா நேம் வாங்க முடியாது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கூட சப்போர்ட் இருந்து இந்த அளவுக்கு ஆளுகளை பழக்க விளாண்டு மெயின் மாடு அந்த அளவுக்கு விளாண்டு நம்ம பேர் எடுத்து கொடுத்தா தான் இந்த அளவுக்கு மாடு உருவாக்க முடியும். ஒரு ஊரில் அது சாதாரணமாக யாரும் மத்தால் ரெடி பண்ணிட முடியாது. நன்றி சொல்லணும்னா நம்ம கூட இருந்த ஃபஸ்ட்டு தம்பி கனி, இப்போ நம்ம கூட இருந்த தம்பிங்க, நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தெக்கிப்பட்டி அரங்க பஞ்சாயத்து மாமா இல்லை, தெக்கிப்பட்டி அரங்க நினைவுக்குழு. அதுக்கப்புறம் நம்ம அழகாபுரி பாரதியண்ணே, அதுக்கப்புறம் நம்ம பனங்காடி ராஜசேகரண்ணே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்லல் முன்னாள் மாடுபிடி சோளம்பட்டி தங்கம் ராதா அண்ணே, கோவிலூர் சதீஷ் அண்ணே, அப்புறம் ஃபோட்டோகிராஃபரை பார்த்திங்கன்னா பிளாக் டோவில் சூர்யா அண்ணே. அவர் தான் நம்ம மாடு வந்து அவராக நம்ம மாடு விளாண்டா பார்த்துட்டு நம்ம மாடு ஸ்டில்ல அவர் பேரில் தான் விழுந்துருக்கேன். அப்போ இதெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாது. நம்ம மாடு வைக்கும்போது அப்போயே வந்து பிளாக் டோவில் சூர்யா அண்ணே, அவர் ஸ்டில்லு நம்மகிட்ட நிறையா இருக்குது. அவர் தான் நம்ம மாடு அப்போயே நல்ல ஸ்டில்லில் இப்படியும் கேமராவில் எடுக்கிறாங்கன்னா எனக்கு அப்போ தான் தெரியும். ஃபோட்டோகிராஃபர் வேலை வெட்டிக்கு போகாமல் கொள்ளாமல் நம்ம தான் மாடு போடுறோம்னா கேமரா எடுக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்க இதே வேலை போடுறாங்களேன்னு நமக்கெல்லாம் மைண்டு தோணுச்சு. அவர் எடுத்த ஸ்டில்லு தான் நம்ம மாடு நெஞ்சத்தில் அவர் எடுத்த ஸ்டில்லு தான் நல்ல ஸ்டில்லாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம விவேக் கிளிக்ஸு, ஆமாம் அந்த கீழூர் நல்லா நமக்கு சப்போர்ட்டு. அவன் வருவாப்பில் திண்டுக்கல் ஹரி சுட்டுக்குருவி கிளிக்ஸுன்னு அவர் நம்ம மாடு ஏற்றும்போது நம்ம கூட முதல் நாள் நைட்டு நம்ம வீட்டில் படுத்துறாப்புல. மாடு ஏற்றும்போது இங்கேருந்து தான் கேமராவோட போய் கோயிலெல்லாம் போட்டோ எடுத்தாப்புல. நம்ம மாட்டோட வருவாப்புல விவேக் கிளிக்ஸு நம்ம மாட்டோட வருவாப்புல. அப்புறம் நம்ம தம்பி அயனான்னு சொல்லி ஏகேஎம் கிளிக்ஸு அழகிரிப்பட்டி, அந்த பையன் நல்லது நம்ம சப்போர்ட்டு. ஃபோட்டோகிராஃபர்லாம் நல்லா சப்போர்ட்டு. அந்தளவுக்கு நல்லா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கூட இருந்தவங்க இப்போ சொன்னவங்க எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். பரிசுன்னு சொன்னால் அளவில்லாமல் சொல்லலாம், அந்தளவுக்கு பரிசு இருக்குது. ஆமாம், வாங்காத பரிசு எதுவுமே இல்லை. ஆமாம், வேட்டி குண்டே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 400 வேட்டி குண்டு இருக்கும், அது மரியாதை கொடுக்குறது. அதுபோக ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைக்கிள் 3 சைக்கிள், தங்க காசு 4, வெள்ளி காசு பார்த்தீங்கன்னா ஒரு 22 இருக்கும், குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 இருக்கும். மற்றபடி தாம்பலம் வெயிட்டான பரிசுனா ட்ரெஸ்ஸிங் டேபிள், தங்க காசு, சைக்கிள் 3 சைக்கிள். ஆமாம், அதுபோக நிறையா வெள்ளி காசு நிறையா இருக்குது. குத்து விளக்கு வெங்காலத்தில் அண்டா ட்ரம்மு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கேடையுமே ஒரு 10-15 கேடை இருக்குது. அந்தளவுக்கு நிறையா இருக்குது. எல்லாமே வீட்டில் அப்படியே தான் இருக்குது.